ஓகே சார், முத்தண்ணன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுங்கிறது மட்டும்தான் எங்களோட கோரிக்கை. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் சொல்லிட்டாங்கல்ல. நான் கிளம்புறேன். எல்லாரும் மன்னிச்சிருங்கப்பா. இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது, அதுக்கு நான் கேரண்டி. ஐயோ சாரே. சாரி சாரி முத்து, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. மண்ணிலே ஈரமுண்டு. வெத்தலை விற்கிறாளுங்க வேறு. வெத்தலையே கும்பகோண வெத்தலைன்னு கூவி கூவி வித்த வாங்கி திண்டு வெத்தலை தெரியுது நாரி போய் கிடக்கிறது. வெத்தலையா நாராட்டமா கிடக்கு. இடிக்க இடிக்க இடிப்ப நான்குது, குத்த குத்த குமுழுவ நான்குது. வெத்தலையாம்ல வெத்தலை வைக்கிறாளுங்க ஏமாத்துக்காரிய. போய்க்கிறேன். யார ஏமாத்த பாக்குற? அடியே அடி லைல, இட்லிக்கு அரிசி ஊறப்பட சொன்னே போட்டுட்டியே? அடியே கூப்பிடுறது காதுல விழுகுதா லைலா? அட என்னம்மா, அரிசி ஊட சொன்னே போட்டுட்டே நம்பி சாயங்காலத்துக்கு மாவாட்டி வச்சோம்னா காலையில இட்லி ஊத்தலாம்ல. உளுந்து வேணாமா? அரிசியை மட்டும் வச்சிருக்கேன். உளுந்து இல்லைன்னா வாங்கிட்டு வர வேண்டியதானடி. காசு கொடுத்தா தானே வாங்கிட்டு வர முடியும். முந்தானையில முடிஞ்சு வச்சுக்கிற. எதையாவது எடுத்து கொடுக்குறியா? அவுக்க மாட்டோம்னா அப்படியே வச்சிருந்தா உளுந்து என்ன ஓட்ட பிரிச்சுக்கிட்டா கொட்டும். உனக்கு என்னடி இம்புட்டு கோவம் வருது? ஏன் இப்படி கடுகடு சிடுசிடுன்னு தெரியுதே? காலையில இருந்து அந்த மனுஷனை ஆளை காணோம். பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டாம அவ வீட்லயே உட்காந்துருக்கா. கொஞ்சம் காசு தானே கேக்குறேன், புள்ள ஃபீஸ் கட்டுறத கூட கொடுக்க மாட்டியாமா? இருந்தா கொடுக்காம என்னடி செய்ய போறேன்? இல்ல குஞ்சாய்கிட்ட போனா அவளே என்னை எல்லாத்தையும் பார்த்துப்பா. ஆனா சமாதானம் ஆனாலும் ஆனா வீட்டுக்கு வான்னு ஒரு வார்த்தை கூப்பிடல. அப்படி இருக்கும்போது எப்படி போறதுங்கிறதுனாலதான் போகாம இருக்கேன். நீ தான் கதையின கிடக்கும்போது இந்த பிள்ளைக்காண்டி கூட செய்ய முடியாதாம்மா? நான் என்ன எனக்கு அதை வாங்கி கொடு இதை வாங்கி கூட நான் கேட்கறேன். ஃபீஸ் தானே கட்ட சொல்றேன். ஒரு 30,000 ரூபாய் காசு கட்ட மாட்டியா? 30,000 இருந்தா தன்னடி. நெல்லு வித்த காசு இன்னும் வரல, நான் என்ன செய்ய? ஆமா, இல்லைனாலும் உனக்கு சொல்ல தெரியாது போ. ஏண்டி இம்புட்டு காலமா அவ வீட்டுல மேனேஜர் வேலை பார்த்தாருன்னு சொன்ன உன் வீட்டுக்காரரு, அப்ப அவர்கிட்ட எதுவும் கையிருப்பு இல்லையா? காரெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிஞ்சிய, கையில காசு இல்லாம தான் தெரிஞ்சியல. சும்மா இருமா, ஏதாவது வாயப்படிங்க வம்பிழுக்காத. காரு அவ கொடுத்த காரு, அவ வீட்டில் இருக்கிற வரைக்கும் அவளோட யூஸுக்கும் சேர்த்து தான் அந்த கார் யூஸ் ஆச்சு. பெட்ரோலுக்கும் அவளே காசு கொடுத்துருவா. அதனால அந்த காரையும் எடுத்துட்டு வரல. பந்தாக்கு கொண்டுட்டு வந்து வாசல்ல நிப்பாட்டி என்ன பகுமானமா காட்டுறது? இங்க பந்தக்கே இல்லையா? பஞ்சம் பண்ணு. குடிக்கிறது கூட கொப்பளிக்கிறது பன்னீரன், அந்த கதையாத்தான் தெரிஞ்சியா அந்த வீட்டுல? நீ இப்ப என்னங்கிற? பாப்பாக்கு ஃபீஸ் கட்ட காசு கொடுப்பியா கொடுக்க மாட்டியா? பாப்போம் ஒரு 4 நாள் போகட்டும். 4 நாள் போகட்டுமா? அது வரைக்கும் அவ வீட்லயே இருக்கட்டுமா? அம்மா அடுத்து காப்பரிச்சே வந்துருமா? எத்தனை நாளைக்கு பிள்ளைய வீட்டுல வச்சிருக்க சொல்ற? ஏண்டி அதான் அவன் போட்ட நகை 5 பவன் இருக்குல்ல, அதை அடகு வச்சு பீச கட்ட வேண்டியதானே? 30,000க்காக 5 பவுன் நகையை அடகு வைக்க சொல்றியா? அடகு வைக்க போறேன் ஃபீஸ் கட்டுறதுக்காகன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்க அந்த மனுஷனுக்கு. உடனே எதுக்கு இல்லையில 5 பவுன் நகையை வெறும் 30,000க்கு அடகு வைக்கிற? அதுக்கு நீ ஒரு 50,000க்கா வை, ஒரு 2 லட்சத்துக்கா வை. எனக்கு அந்த செலவு இருக்கு இந்த செலவு இருக்குன்னு செலவை இழுத்து கொண்டு வந்து விடுவான். இதெல்லாம் எனக்கு தேவையா? அதுக்கு நகையாவது இருந்துட்டு போகுது. இது வரைக்கும் போனதெல்லாம் போகட்டும். இனிமேலாவது நான் கட்டுச்சட்டா. எங்க அப்பா என் மகளுக்கு புத்தியெல்லாம் வந்துருச்சே. பரவாயில்ல. நொன்னங்காரன் வீடு கட்ட ஆரம்பிக்கவும் உனக்கு இப்படியெல்லாம் குணம் மாறுதட்டி. அதானே, என்ன கிண்டல் பண்றதுக்கு வெளியில இருந்தெல்லாம் ஆள் வர வேணாமா? நீ ஒரு ஆளே போதும். நீ காசும் கொடுக்க வேணாம், ஒன்றும் கொடுக்க வேணாம். என் புருஷன் கிட்ட சொல்லி எப்படி ஃபீஸ் கட்டணும்னு எனக்கு தெரியும். ஒரே தத்தம் ஓவரா பண்ணது. உங்க புருஷர காலையிலேயே ஒயின் ஷாப்ல பார்த்தோம்னு கோயிந்தன் சொன்னானே. என்ன ஒயின் ஷாப்லையா? ஆமாடி, காலையில பால் கறக்க வந்த கோயிந்தன் சொன்னேன். 6 மணிக்கே உன் மருமையை ஒயின் ஷாப் வாசல்ல காத்துக்கிட்டு இருக்கானே. 10 மணிக்கு தான் கடை திறப்பாங்கன்னு சொன்னாலும் எந்திரிச்சு போக மாட்டேங்கிறான்னு சொன்னேன். இப்ப மணி 11. அப்ப அங்க இருந்து குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருப்பாரு, இன்னும் வரல. லைலா உள்ள என்னடி பண்ற? வெளியே வாடி. அடியே லைலா. அதோ உங்க உத்தம புத்திரன் வந்துட்டாரடி. போய் பணத்தை வாங்கி பீச கட்டு போ. ஏய் லைலா, வாடி போட்ட புள்ள வெளியே, என் வலி பத்த நொகட்டுச்ச கிளியே. நீயா இங்க வரியா இல்ல மோதி பார்க்க போறியா? அடி மொத ரதரிக்கு மூக்க இருக்க பத்த வலி. அடியே லைலா, வாடி லைலா வெளியே பாரியாடி. யோ குக்கி, என்னையா பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல, சரக்கு அடிச்சிருக்கண்டி. உனக்கு ஒரு பாட்டில் வாங்கிட்டு வந்திருக்கேன், வரியா? சேர்ந்தடிப்போம், சும்மா ஜம்முன்னு இருக்கும். ஐயோ மனுஷா, இப்ப தானே கொஞ்ச நாளா எல்லாத்தையும் நிப்பாட்டி தொலைச்சிருந்தேன். எங்க அம்மா வீட்டுல வந்து திரும்ப உட்கார்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டிருப்போம். இப்ப எல்லாம் கூடி வரும்போது, வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடஞ்ச கதையை இப்படி பண்றியே. அது வெண்ணெய் திரண்டுச்சு தாலி உரண்டுச்சா? என்னடி உளர்ற? நீ மப்புல இருக்கியா இல்ல நான் மப்புல இருக்கனா? கொக்கி சரி வா,
ஒரு குத்தாட்டம் போடுவோம், குத்தாட்டம். கமான் பேபி. சபாஸ், சரியான போட்டி. மாமியாரே, மாமியாரே. ஐயோ, இந்த மனுஷன் ஏன் என்னைக்கு இல்லாம இப்படி கூத்தடிச்சுக்கிட்டு தெரியுறேன்? ஏ குக்கி, பேசாம உள்ள வந்தனாலும் படியா. என்னப்பா மருமேனே, காலையிலேயே சரக்கா? நோ 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 மாமியாரே, நான் காலையிலேயே பதனி குடிச்சிருக்கேன், பதனி. அடேங்கப்பா, பரவாயில்லையே, காலையிலேயே மருமையன் பதனிலாம் குடிச்சிருக்காரு. அடியே, உனக்கு ஒரு பானை வேணும்னா கொண்டுட்டு வர சொல்றீ, உடம்புக்கு நல்லது. மாமியாரே, உங்களுக்கும் வேணும்னா சொல்லுங்க மாமியாரே, என்கிட்ட எக்ஸ்ட்ரா ஒரு பாட்டில் இருக்கு. ஐயய்ய, இந்த பிரசாதம் எல்லாம் எனக்கு வேணாம். உங்க பொண்டாட்டிக்கு கொடுங்க, அவதான் நீங்க பீஸ் கட்ட காசை கொண்டுட்டு வருவீன்னு காத்துக்கிட்டு இருந்தா. ஆனா எனக்கு தெரியும் நீங்க என்னைக்கும் திருந்த மாட்டீன்னு. என்னடில இல்ல, நான் சொன்னது சரிதானே? வெரி குட் மாமியாரே. இந்த வீட்டில் என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டது நீங்க மட்டும்தான். சீச்சி, யூ குக்கி. ஐ எம் சாரி மாமியாரே. ஷோ, கடவுளே கடவுளே, இப்ப புரியுதாடி? உன்னையும் உன் புருஷனையும் விட்டுனாலும் ஏன் வீட்டுக்குள்ள சேர்க்காம இருந்தேன்னு. சேர்த்த உடனே உன் புருஷன் ஆரம்பிச்சுட்டாரா? இனிமே இது எதுல போய் முடிய போகுதோ தெரியல. ஒழுங்கு மரியாதையா நாளைக்கே உன் பொட்டி வடிக்கையை கட்டிக்கிட்டு கிளம்பிடு. என்னை எங்கனக்குள்ள இருந்து அசிங்கப்படுத்துற வேலை வச்சுக்கிறாத. இந்த லட்சணத்துல பீஸு கட்டவான், பீஸு. ஃபுட்டெல்லாம் கரெக்டா எடுத்துக்கிறீங்களாம்மா? சாப்பிட்றேன் டாக்டர். நான் கொடுத்த டயட் சார்ட் எல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்றீங்களா இல்ல அப்படியே விட்டுட்டீங்களா? இல்ல டாக்டர், நீங்க சொன்ன ஃபுட் மெத்தட்ல தான் சாப்பிட்றேன். அந்த டயட் தான் ஃபாலோ பண்றேன். வெரி குட் வெரி குட். வளைகாப்பு போட்டாச்சம்மா? இல்ல டாக்டர், இன்னும் போடல. சரி, ஓகே. பெயின் எதுவும் இருக்கா? இல்ல மேம், அப்பப்ப லைட்டா சுருக்குன்னு வலிக்கும். லைட்டா அப்பப்ப எறும்பு கடிச்சது மாதிரி வலிக்குதா இல்ல நல்ல அடி வயிறு வலிக்குதா? சம்டைம்ஸ் பீரியட்ஸ் பெயின் மாதிரி கொஞ்சம் ஹெவியாவே இருக்கும் மேம். சம்டைம்ஸ் எறும்பு கடிச்சது மாதிரி லைட்டா தான் இருக்கும். ஓகே ஓகே ஓகே. சம்டைம்ஸ் கொஞ்சம் சூட்டு வலி கூட இருக்கும். நீங்கள் ஹீட்டான பொருட்கள் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நல்ல நார் சத்துள்ள காய்கறிகள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்ல பழங்கள், காய்கறிகள், தண்ணி நிறைய குடிக்கிறது, பழங்கள் எல்லாம் ஜூஸ் போடாமல், ஐஸ் கட்டி, சுகர் எல்லாம் சேர்க்காம நல்ல மென்று உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டாலே உங்களுக்கு பாதி ப்ராப்ளம் சரியாகும். இந்த மாதிரி ஹீட்னால வர்ற பெயின் எல்லாம் வராது. ஓகேவா? ஓகே டாக்டர். ஓகே ஓகேம்மா. சரி, இறங்கிக்கோங்க. அப்படியே மெதுவாக இறங்கிக்கோங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேம். வாங்க வாங்க சார், வாங்க உட்காருங்க சார். இட்ஸ் ஓகே மேம், பரவாயில்ல. பேபி நயன்தாரா, நீங்க கொஞ்சம் வெளியில இருங்கம்மா. பரவாயில்ல மேம், நான் இருக்கேன். இல்லம்மா, நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட தான் பேசணும், நீங்க கொஞ்சம் வெளியில இருங்க. இல்ல மேம், நானும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை. உங்க பேபி ரொம்ப ஆரோக்கியமா ரொம்ப ஹெல்த்தியா இருக்காங்க. ஒரு 2 நிமிஷம் வெளியில வெயிட் பண்ணுங்க, நான் அதை வரேன். போடா, வந்துடும் போ. சரி. மேம். மிஸ்டர் விக்னேஷ். மிஸ்டர் விக்னேஷ், நான் உங்ககிட்ட லாஸ்ட் டைம் வரும்போதே நல்லா தானே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு நஞ்சு கொடி இறங்கி இருக்கு, யூட்ரஸ் ரொம்ப வீக்கா இருக்கு. ஒரு குழந்தையை தாங்கக்கூடிய சக்தி அந்த யூட்ரஸ்க்கு இல்லைனாலும் அவளோட மன வலிமையினால அந்த குழந்தையை இவ்வளோ தூரம் காப்பாற்றி கொண்டுட்டு வந்துட்டு இருக்கா. எங்களுக்கு நாள் ஆக ஆக ரொம்ப சிவியர், எங்களுக்கு தான் டேஞ்சர். ஆப்ரேஷன்ல ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்றுனா ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடும். ப்ளஸ் ஹாஸ்பிட்டலில் விடுங்க, அந்த பொண்ணு என்ன ஆகுறது, அந்த குழந்தை என்ன ஆகுறது, கொஞ்சம் நீங்களும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்கன்னா எத்தனை தடவை சொல்றது? ஏன் மேம், என்ன மேம் ஆச்சு? எனி ப்ராப்ளம்? ப்ராப்ளம் ரொம்ப சிவியர் இல்லைனாலும் நம்ம சிவியர் ஆக்கிடக்கூடாது இல்லையா? அவளுக்கு கர்ப்பப்பை ரொம்ப வீக்காக இருக்குன்னு சொல்லிட்டேன். அவன் மன வலிமை ரொம்ப முக்கியம். ஆளே ரொம்ப பதட்டமா ஒரு மாதிரி பயந்து போயிருக்கிற மாதிரி இருக்கு. இது பிரெக்னன்சி டைம்ல எல்லா பொண்ணுங்களுக்கும் நடக்கிற விஷயம்தான். ஆனா அவ விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும்ல. ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் மேம் இருக்கேன். அவளுக்கு நஞ்சு கொடி இறங்கியிருக்குங்கிற விஷயத்த கூட நான் இன்னும் அவகிட்ட சொல்லலை. எனக்கு அப்படி தெரியல. அவளுக்கு வேற ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கொஞ்சம் கேளுங்க. அப்புறம் அவளுக்கு இன்னும் வளகாப்பு பண்ணலையா? இல்லை மேம், 7th மந்த்தில் பண்ண முடியல, அதான் 9th பண்ணிக்கலான்னு. லுக் மிஸ்டர் விக்னேஷ், குழந்தை எப்போ வேணாலும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஒரு சடங்கு பண்ணலைங்கிறது நம்ம தமிழ்நாட்டு கல்ச்சர்ல ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலிங் இருக்கும் எல்லா பொண்ணுங்களுக்கும். ஸோ நீங்க எவ்வளோ சீக்கிரம் வளகாப்பு பண்றீங்களோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணுங்க. ஏன்னா நாள் இல்லை, அதுக்காக தான் சொல்றேன். அவங்க வீட்டில் பேசிட்டாங்க மேம், உடனே பண்ணிடலாம் மேம்.
ஓகே, ஏன்னா அந்த விஷயங்கள் அவளுக்கு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுக்கலாம். எதை நினைச்சு அவள் ஃபீல் பண்ணிட்டு இருக்காளோ அதை மறந்து அவள் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக தான் சொல்கிறேன். இந்த பதட்டமான சூழ்நிலைகள், கொஞ்சம் ப்ரெஷர் ஆகுறது, இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா டெலிவரி டைமில் ப்ரெஷர் வந்துருச்சு, கொஞ்சம் ஹை ப்ரெஷர் ஆயிடுச்சுனாலும் லோ ப்ரெஷர் ஆயிடுச்சுனாலும் ரொம்ப டேஞ்சர். அதுக்காக தான் சொல்கிறேன், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்கிற மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. ஃபுட் ஷார்ட் எல்லாமே கொடுத்துருக்கேன், அதையும் அவளை ஃபாலோ பண்ண சொல்லுங்க. ஓகே 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 மேம். அடிக்கடி ஹீட்னால கொஞ்சம் பெயின் வருதுன்னு சொல்லியிருக்கான். அயன் டேப்லெட் மட்டும் கொஞ்சம் மாற்றி எழுதியிருக்கேன், அதை மட்டும் வாங்கிக்கோங்க. மற்றபடி எல்லாமே அதே தான். ஓகே, கிளம்பலாம். மேம் டெலிவரி ஒன்றும் கிரிட்டிக்கல் இருக்காதுல்ல மேம்? டெலிவரியில் 100% கிரிட்டிக்கல் இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக முடியணுங்கிறது தான் எங்களோட ப்ரேயரும். பார்க்கலாம், போயிட்டு வாங்க. ஓகே மேம். ஜில்லு ஜில்லு, வீணா போனவன் பொம்பளை கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்து கட்டு போட்டுட்டு கிடக்காம பாரு, வெக்கம் இல்லாம. இதுல அஹான்னு வேற இருமிக்கிறான். இவனுக்கு நான் வேலைக்கு வடிச்சு கொடுத்ததுக்காகவே வீட்டுல இருக்கணும் போல் இருக்கு. ஆபீஸ்க்கும் போக முடியல, சம்பாதிச்சியும் பார்க்க முடியல. இவன் கொண்டு வந்து கொடுப்பான்னு பார்த்தா இவன் உள்ள இப்படி படுத்துக்கிட்டான். ஜில்லு ஜில்லு, ஜில்லுன்னு ஜொல்லு வர்றதுக்கு ஒன்றும் குறைச்ச கிடையாது. அடிபட்டு படுத்த படுக்கையில இருந்தாலும் பக்கத்துலயே போய் உட்காந்துருக்கணும். மூஞ்சியும் முகர கட்டையும் 10 பைசாக்கு பிரயோஜனம் உள்ளவனா இருந்தா கூட பரவாயில்ல, ஒன்னத்து கொள்ளாம இந்த ஒரு இடத்த வாங்கி வச்சுட்டு இவன் கூட நம்ம மல்லு கட்டிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கே. ஜில்லுமா ஜில்லு, வரேன் பேபி. என்ன பண்ணிக்கிட்டு இருக்க ஜில்லு? என்ன பண்ணுவேன், உங்களுக்காக தான் சூடா கஞ்சி வச்சிட்டு இருக்கேன். கஞ்சியா? ஆமா ஜில்லு பேபி, சாப்பிடுங்க. ஜில்லு, எனக்கு வாய்க்கு நல்லா இல்ல, கஞ்சிலாம் வேணாம். பிரியாணி மாதிரி ஏதாவது செஞ்சு தரியா? என்ன ஜில்லு பேபி பிரியாணி கேக்குறீங்க? பிரியாணி சாப்பிடுற நிலைமையில இருக்கு உங்க உடம்பு. பாருங்க, அங்கங்க அவ அடிச்ச தழும்பு வீங்கி போய் கிடக்கு, இன்னும் அடிபட்டு காயம் ஆறல. அதுக்குள்ள பிரியாணி சாப்பிட்டா எப்படி? இதுதான் குடிக்கணும், குடிங்க. எனக்கு வாய்க்கு நல்லா இல்ல, வெளியில தானே அடிபட்டிருக்கு, உள்ள நல்லா தானே இருக்கேன். நீ எனக்கு பிரியாணியே பண்ணி கொடு, எனக்கு அதுதான் சாப்பிடணும் போல இருக்கு. ஐயோ ஜில்லு பேபி, சொன்னா புரிஞ்சுக்கோங்க. பிரியாணி எல்லாம் இப்ப பண்ண முடியாது. ஏன் ஏன் பண்ண முடியாது? உனக்கு நல்லா பிரியாணி செய்ய தெரியும் தானே? செய்யறதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல, அதுக்கு முதல்ல ஐட்டங்கள் வேணும்ல. ஐட்டமா? ஆமா, காளான் பிரியாணி இல்ல சிக்கன் பிரியாணி சாப்பிட்டா கூட பரவாயில்ல, 100-200க்குள்ள முடிஞ்சு போயிடும். நீங்க சாப்பிட்டா பீஃப் பிரியாணி இல்லைன்னா மட்டன் பிரியாணி தான் சாப்பிடுவீங்க. அதுக்கெல்லாம் கிலோ 1000 ரூபாய். எங்க போறது? அதுக்கடையில சாதாரண அரிசி போட்டு செய்யக்கூடாது, பாஸ்மதி அரிசி இல்லைன்னா சீரக சம்பா அரிசி. இந்த மாதிரி ஃப்ளேவர் தான் உங்களுக்கு பிடிக்கும். அதுல நெய் தளர வேற ஊற்றி இருக்கணும். இதுக்கு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பிரியாணி மசாலா, அப்படி இப்படியா ஆனியன் ரைத்தா ஃப்ரைன்னு போனோம்னா கிட்டத்தட்ட ஒரு ரேட் வந்துடும்ல ஜில்லு பேபி. அவ்வளோ காசுக்கு நான் எங்க போறது? நீங்க தான் என்கிட்ட பணமே கொடுக்கலையே. ஏன் ஜில்லு, ஒரு பிரியாணி செய்யற அளவுக்கு கூட உங்ககிட்ட காசு இல்ல? எங்க ஜில்லு பேபி, காசு இருந்தா நான் ஏன் உங்களுக்காக செய்யாம இருக்க போறேன்? என்கிட்ட எந்த பணம் இருக்கு? உங்களை உடம்பு சரியில்லாதவரை வச்சுக்கிட்டு என்னால வேலைக்கும் போக முடியல. நான் வேலைக்கு போனாவது உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும். நீங்களும் படுத்துட்டு இருக்கிறவரை நானும் பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தா எங்க இருந்து வருமானம் வரும்? எங்க இருந்து மட்டன் பிரியாணி சாப்பிடுறது? சரி பரவாயில்ல, ஆனா எனக்கு இந்த கஞ்சி வேணாம். ஏதாவது ஃப்ரூட் மிக்ஸாவது போட்டு கொடுக்குறியா? ஃப்ரூட் மிக்சரா? ஆமா, இந்த பழங்கள் எல்லாத்தையும் வாங்கி ஒண்ணா போட்டு அடிச்சு கொடுப்பாங்கல்ல, அது மாதிரி ஏதாவது ஃப்ரூட் மிக்சர் போட்டு கூட. கொஞ்சம் தெம்பா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. படுத்தே கிடக்கிறது ஒரு மாதிரி சோம்பேறியா இருக்கு. ஜில்லி பேபி, பழமெல்லாம் நீங்க முன்ன பின்ன வாங்கி பாத்திருக்கீங்களா இல்லையா? ஆப்பிள் கிலோ போய் கேக்குறேன் 600 ரூபாய் சொல்றான். சரி மாதுளை வாங்கலான்னு பார்த்தா அது 500 ரூபாயா? ஆரஞ்சு 400, சாத்துக்குடி 300ன்ட்டு அது ரேட்டு எங்கேயோ போய் நிக்குது. அது விற்கிற விலைக்கெல்லாம் நம்ம போய் பக்கத்துல நிக்க முடியாது. வேணும்னா வாழைப்பழம் சீப்பா கிடைச்சா அதுவும் கொஞ்சம் அழகி இருந்தா ரேட்டு கம்மியா இருக்கும். அதை வாங்கி வேணும்னா வாழைப்பழம் மில்க் ஷேக் அடிச்சு கொடுக்கட்டுமா? என்ன நீ இப்படிலாம் பேசுற? ஒரு பழ ஜூஸ் கூட எனக்காக போட்டு தர மாட்டியா? என்ன ஜில்லு பேபி இப்படி சொல்லிட்டீங்க? உங்களுக்காக பழ ஜூஸ் என்ன, ஒரு பழ கடையவே கொண்டுட்டு வந்து இறக்குவேன். ஆனா அதுக்கு காசு வேணும்ல. ஏன் ஜில்லு, ஒரு வாரம் நான் வேலைக்கு போகாம வீட்டில் உட்காந்ததுக்கே ஒரு பழ ஜூஸ் போட்டு தர்றதுக்கு இவ்வளோ யோசிக்கிற. வாய்க்கு பிடிக்கலன்னு பிரியாணி கேட்டா அதுக்கு 1008 கணக்கு சொல்ற. ஆனா அந்த மாடன் இருக்கல்ல, அவ இந்த மாதிரி எல்லாம் கிடையாது தெரியுமா? இந்த மாதிரி எல்லாம் கிடையாதுன்னா புரியல. இந்த மாதிரிலாம் கிடையாதுன்னா
அவ எனக்கு சின்னதா ஒரு தலைவலி வந்தா கூட வேற எங்கிட்டு இங்கிட்டு போக மாட்டா. என் பக்கத்திலே உட்காந்து என்னை பாத்துக்கிறது, தலைக்கு ஒத்தரம் கொடுக்கறது, எனக்கு தலைவலிக்கு தைலம் தேய்ச்சி விடுறது, டீ போட்டு கொடுக்கறதுன்னு எப்போதுமே என் கூடவே இருந்து என்னை பத்தியே கவனிச்சுக்கிட்டு எனக்காக ஏதாவது ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பா. ஆனா 4 நாள் படுத்திருந்தா பல ஜூஸுக்கு இப்படி எல்லாம் இயங்க விட மாட்டா. ஓஹோ, உங்களை அடிச்சு படுக்க வச்சா அவ இன்னைக்கு ஒசத்தியா போயிட்டா. இந்த ஜில்லு உங்களுக்கு ஆகாதவள போயிட்டேனா? நான் அப்படி சொல்ல வரல. அவளா இருந்தா அப்படியெல்லாம் பார்த்துப்பா. நீ இப்படி அடிபட்டு கிடக்குறேன் கண்டுக்கவே மாட்டேங்கிற. இப்படி எல்லாம் அடிபட்டு கிடக்கிறதுக்கு காரணம் யாரு? அவதானே. அவளும் அவ ஃப்ரெண்ட்ஸுங்களும் சேர்ந்து தானே உங்களை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனாலுங்க. இன்னைக்கு அவ எப்படி இருக்கான்னு தெரியாம அவளை எவ்வளவு புகழ்றீங்க. நீங்க இல்லைங்கவும் உங்களை மாதிரி அவ ஒன்னும் ஃபீல் பண்ணிட்டு இல்ல. அந்த ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட் கூட சேர்ந்து ஊர் சுத்திட்டு இருக்கா. என்ன கரஸ்பாண்டடா? ஆமா ஜில்லி பேபி, உங்க அப்பா கொடுத்த சொத்து அவளுக்கு பத்தலையா, இதுக்கடையில ஹோட்டல்ல இருந்து வருமானம் அவளுக்கு பத்தலையா, அதனால ஏதோ அந்த பையன் படிக்கிற ஸ்கூல், என்ன ஸ்கூலு? கேவிஎம் ஸ்கூலு. அந்த ஸ்கூலுக்கு தான். அதே ஸ்கூலுக்கு ஆபீஸ் வேலைக்கு போயிருக்கா. அதுவும் என்ன வேலை? கரஸ்பாண்டடுக்கு பிஏவா. அந்த கரஸ்பாண்டட் யாரு தெரியுமா? யாரு? அவங்க அப்பா அம்மா இல்லாததுனால 35-36 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணாம எங்காவே சுத்திட்டு இருக்கிற ஒரு பையன். அவனுக்கு பிஏவா தான் உங்க ஒய்ஃப் போய் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இப்படி பார்த்தாலும் ஒரு 2-3 வருஷம் அந்த பையனுக்கு உங்க ஒய்ஃப் இளமையா தான் இருப்பாங்க. ஊருக்குள்ள இப்பவே அரச பரசலா பேசிக்கிறாங்க. கார்ல ஒன்னா வராங்களாம், பைக்ல ஒன்னா போறாங்களாம். ஃபங்க்ஷன் எங்கேயும் போகணும்னா கூட 2 பேரும் சேர்ந்து தான் அட்டென்ட் பண்றாங்களாம். கூடிய சீக்கிரம் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறதா கூட பேசிக்கிறாங்க. அதனாலதான் உங்க டிவோர்ஸ இவ்ளோ சீக்கிரமா முடியணுமோ அவ்வளவு சீக்கிரம் பண்ணுங்கன்னு அவ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கா. சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காத ஜில்லு. நான் எதுக்கு சும்மா சொல்லணும் ஜில்லி பேபி? நேத்து தான் பங்கஜம் பாட்டிய ரோட்ல பார்த்தேன். அவங்க தான் இவ்வளவு விஷயத்தையும் டீட்டெயிலா சொன்னாங்க. அவங்க பையன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு கூட 2 பேரும் கார்ல வந்து ஜோடியா தான் இறங்கியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? சும்மா அவளை பத்தி ஓவரா புகழ்ந்து தள்ளிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தலைக்கு தைலம் தேய்ச்சி விட்டது வேணும்னா அவளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு நீங்க இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அடுத்தவனுக்கு கழுத்தல் இட்டுறதுக்கும் அவ தான் ஃபர்ஸ்ட் ரெடியா இருக்கா. நீங்க இன்னும் நம்ம கல்யாணத்தை பத்தி யோசிக்கவே இல்லையே. எப்படா டிவோர்ஸ் கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருந்து இந்த மாதிரி கண்டவன் கூடவும் ஊர் சுத்துறதுக்கு அலைஞ்சுக்கிட்டு தெரியறாளா அவளை? திரும்பவும் அவ கையை ஒடிக்கிறேன் காலை ஒடிக்கிறேன்னு போய் மூஞ்சி மகரெல்லாம் பேத்துட்டு வந்து நிக்காதீங்க. இந்தாங்க இந்த கஞ்சியை குடிங்க, எனக்கு வேலை இருக்கு. ஓய் வாலு, என்ன எங்க உட்காந்துட்ட? நீங்க தான் டாக்டர் கிட்ட சீக்கிரட்டா பேசிட்டு இருந்தீங்க, அதான் நான் வந்துட்டேன். சீக்ரெட் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீயும் பாப்பாவும் எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டு இருந்தேன், வேற ஒன்றும் கிடையாது. அப்படியா? டாக்டர் என்ன சொன்னாங்க? பாப்பாவும் நீயும் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கீங்களாம். பாப்பா உன்னை டுஷும் பண்ணி சீக்கிரமே வெளியில வர போகுதான். அதனால சீக்கிரமா உனக்கு வளைகாப்பு வச்சு கை நிறைய வளையல் போட்டு விட சொன்னாங்க. அப்படியா? வேற ஒன்றும் சொல்லலையா? வேற என்னடி சொல்ல போறாங்க? 2 பேரும் ஹெல்த்தியா இருக்கீங்களாங்கிறது மட்டும்தான் எனக்கு முக்கியம். 2 பேரும் ஆரோக்கியமா இருக்கீங்கன்னு டாக்டர் வாயால கேட்கும்போது இதுக்கு மேல வேற என்ன வேணும்? எனக்கு எல்லாம் தெரியுங்க. லூசு, என்ன தெரியும்? எனக்குள்ள ப்ராப்ளம் எல்லாமே எனக்கு தெரியும். ஏய் நயன்தாரா, என்னங்க இவ்வளோ நேரம் நான் ஹெல்த்தியா இருக்கேன் ஆரோக்கியமா இருக்கேன்னு சிரிச்சு சிரிச்சு நடிச்சீங்க, இப்போ ஆடல? ஏய் இதுல ஃபீல் பண்றதுக்கு என்ன இருக்கு? நீ எப்படி இருக்கேன்னு டாக்டரே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேல வேற என்ன? வா வீட்டுக்கு போலாம். அப்படியா? நான் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கேனா? எனக்கு நல்லபடியா குழந்தை பிறந்துருமா? ஆமா, இவ்வளோ ஹெல்த்தியா இருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஹெல்த்தியான குழந்தை பிறக்காம வேற என்ன பண்ண போகுது? ஏன் இப்படி பேசுற? எனக்கு நஞ்சு கொடி இறங்கியிருக்கு, கர்ப்பப்பை வீக்காக இருக்கு, டெலிவரி டைமில் நான் ரொம்ப கஷ்டப்பட போகிறேன், தாயோ பிள்ளையோ 2 பேரை தான் காப்பாற்ற முடியும்னு டாக்டர் சொல்லலையா? இந்த விஷயம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? ஏய் என்னடி ஆச்சு உனக்கு? ஏன் லூசு மாதிரி எதோ உளறிட்டு இருக்க? இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பொண்ணு இவ்வளோ பிரச்சனைகளோட இருக்கான்னு டாக்டர் என்னை வெளியில் அனுப்பிட்டு உங்ககிட்ட வேற என்ன சொன்னாங்க? டாக்டர் அதெல்லாம் ஒன்றும் சொல்லலடி. நீ நல்லா இருக்க, ஆரோக்கியமா இருக்க, எப்போ வேணா டெலிவரி ஆகலாம், அதனால சீக்கிரமா வளைகாப்பு போடுங்கன்னு தான் சொன்னாங்க. அந்த ஒரு மொமெண்ட் இன்னும் உனக்கு கொடுக்கல, அதை பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏங்க எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறேன், திரும்பவும் நடிக்கிறீங்க. வாலு, நீங்கள் வேணும்னா என்கிட்ட மறைக்கலாம், ஆனால் நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஏய் வாலு, அது எப்படி உனக்கு எப்படி தெரியும்?
எனக்கு எப்படியோ தெரியும். அதை பத்தி ஏன் இப்ப கேக்குறீங்க? முதல்ல நீ சமாளிக்காம எப்படி தெரியும்? யார் உன்கிட்ட சொன்னான்னு சொல்லு. ஏங்க, நானும் படிச்சிருக்கேங்க. எனக்கும் ரிப்போர்ட் எல்லாம் பார்த்து ரீட் பண்ண தெரியும். அதில் எனக்கு தெரியாத விஷயங்கள் இருந்தால் கூட அதை அப்படியே ஃபோட்டோ எடுத்து சாட் ஜிபிடி ஜெமினிட்ட கொடுத்தா என்ன பிரச்சனைங்கிறத டீட்டெயிலாக சொல்ல போகுது. வாலு, அதெல்லாம் ஒன்றும் இல்லடி. உனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ நல்லா தான் இருக்க. நீ ரொம்ப ஹெல்த்தியா இருக்க. ஏங்க, இதை நினச்சி ஃபீல் பண்ணி நானே ஒரு மாதிரி டயர்ட் ஆயிட்டேன். பாவம், என்னை நினச்சி நீங்கள் தான் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் நான் தான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். பட் இப்போ நான் ஹாப்பி. எனக்கு என்னோடய ப்ராப்ளம் என்னென்னு தெரிஞ்சிருச்சு. நான் எப்படி இருக்கணுங்கிறத எனக்கு புரிஞ்சிருச்சு. அதனால் நான் இதை நினச்சி பெருசாக ஒன்றும் ஃபீல் பண்ணலை. நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. எனக்கு உங்கள் சந்தோஷம்தான் முக்கியம். இப்போ கூட டாக்டர் சொன்னாங்கடி, அதெல்லாம் உனக்கு ஒன்றும் ஆகாது. பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக அவளோட டெலிவரி கிரிட்டிக்கல் சுச்சுவேஷனை சொல்லாத ஒரு புருஷன் இதை மறைக்கிறதுக்கு ஒரு குடும்பமே ட்ராமா பண்ணிக்கிட்டு ஏன் முன்னாடி சந்தோஷமாக இருக்கிறது மாதிரி நடித்து எனக்கு ஒவ்வொரு நல்லது கெட்டதும் பண்ணி எனக்கு பின்னாடி நின்று நீங்கள் வடித்த கண்ணீரெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிங்களா? எல்லாத்தையும் அக்காவும் சொல்லிட்டா. நீங்கள் தான் எனக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. இனிமேல் உங்களுக்கு அந்த கஷ்டம் வேண்டாம். எனக்கு தான் விஷயம் தெரிஞ்சிருச்சுல்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து ஹாப்பியாகவே இருக்கலாம். இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்துட்டு போவேன்ல. அட்டுச்சேனா பாரு, என்ன பேசிட்டு இருக்க? சும்மா தாங்க சொன்னேன், விடுங்க. சும்மா கூட அப்படியெல்லாம் சொல்லாதடி. இங்கே பாருங்க, அசட்டு புருஷா, இங்கே பாருங்க. சொல்லு. பார்த்தாதான் சொல்லுவேன். சொல்லுடி. என் முகத்தை பாருங்க மிஸ்டர் அழுமூஞ்சி புருஷா. சொல்லு. போன பிறவியில் நான் 30% ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன், 70% ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் 30% அம்மா அப்பா இல்லாமல் பிறந்ததுலேருந்து அக்காவோட அரவணைப்புலையும் ஹாஸ்டல்லையுமே வடித்து கஷ்டப்பட்டு வளர்ந்துட்டு என்னோட 70% நான் செஞ்ச புண்ணியத்தினால எனக்கு இப்படி ஒரு அழகான சமத்து புருஷனும் ஒரு அழகான குடும்பமும் எனக்கு கிடைச்சிருக்கு இல்லைங்க? இப்பேற்பட்ட அழகு புருஷனையும் குடும்பத்தையும் பிரித்து அந்த கடவுள் என்ன அவர்கிட்ட கூட்டிகிட்டு போயிடுவாரா? நான் சண்டை போட்டுற மாட்டேன். கண்டிப்பாக நான் அழகான குழந்தைய பெற்றுக்கிட்டு இன்னும் 100 வருஷத்துக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குல்ல, ஒரு 70-60 வருஷத்துக்கு சந்தோஷமாக நம்ம குழந்தையோடு வாழணும். ஓகே? லவ் யூ டி. சரி சரி, அழுதுகிட்டே இருக்காம டாக்டர் சொன்ன வேலையை ஃபாலோ பண்ணுங்க. சீக்கிரம் எனக்கு வளைகாப்பு போட்டு விடுங்க. எனக்கு கை நிறைய வளையல் போட்டுக்கணும்னு ஆசையாக இருக்கு. ஓகேடா, சீக்கிரமே பண்ணிடலாம். சரி வா கிளம்புவோம். கால் வலிக்குதே. தூக்கிட்டு போட்டுமா? விளையாடாதீங்க. உனக்கு ஓகேனா சொல்லு, தூக்கிட்டு போவா. அச்சோ, எனக்கு கீழே போட்டுருவீங்க. அப்படியெல்லாம் போட்டுருவேனா? தூக்கட்டுமா சொல்லு. ரிஸ்க் எடுக்கணுமா? அதெல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. வா. நிழல் இல்லாதவன் தெரியாதா, என் நிழலும் நீ என புரியாதா, உடல் நிழலை சேரவே முடியாதா, அன்பே அன்பே